ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப அருமையான சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க. கல்யாண காரக்குழம்பு சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் செய்கிற முறையில் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கல்யாண வீடுகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே சுவையில் அதே மாதிரி இந்த காரக்குழம்பு இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை நீங்கள் இந்த காரக்குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இனி கல்யாண காரக்குழம்புனால இந்த முறையில் தாங்க செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த காரக்குழம்பு. இது சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடலாம், இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கெலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. மெயினாக சாதத்துக்கு தாங்க இந்த காரக்குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த காரக்குழம்பு நம்ம இன்றைக்கி செய்து வச்சுக்கிட்டோன்னா 2 நாள் கூட கெட்டு போகாது, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இது மறுநாள் சாப்பிட தாங்க சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும். இந்த குழம்புனுடைய சுவையே வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க இந்த சுவையான கல்யாண காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மண்சட்டி கடாயை வச்சுருக்கேன். இதில் 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஜாஸ்தியாக சேர்த்துக்குங்க. அதே மாதிரி நல்லெண்ணெயில் தாங்க இந்த குழம்பு செய்யணும், அப்போ தான் அதே சுவையில் இருக்குங்க. எண்ணெய் சூடானதும் 25 கிராம் மணத்தக்காளி வத்தல், 25 கிராம் சுண்டைக்காய் வத்தல் சேர்த்துருக்கேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் போல் இந்த வத்தலை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த எண்ணெயிலே வறுத்து எடுக்கும்போது இந்த சுண்டைக்காய் வத்தலும் மணத்தக்காய் வத்தலும் நல்ல சுவையாக இருக்குங்க. இப்போ இது நல்லா வறுபட்டதும் இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எண்ணெயை வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் பொரிச்சா போதுங்க. இப்போ அதே எண்ணெயில் கத்திரிக்காய் 150 கிராம் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் முடிஞ்சளவு நல்லா பிஞ்சான கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க. கத்திரிக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் ஒரு கத்திரிக்காவை 4 கீறிட்டு சேர்த்துக்குங்க. கத்திரிக்காயில் உள்ள சொத்தெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் பார்த்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ கத்திரிக்காயும் நல்லா ஒரு 3-4 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துருக்கேன். இப்போ இதையும் எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மீத இருக்க எண்ணெயில் அந்த எண்ணெய்லாம் சேர்க்கலைங்க. மீத இருக்க எண்ணெயிலே 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். நீங்கள் கருவடகம் இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இந்த பொருளெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் வடகம் இல்லாத பட்சத்தில் இந்த வெந்தயம் கடுகு சீரகம் சேர்த்துருக்கேன். இது பொரிஞ்சதும் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 1 பாதியமாக தட்டிட்டு சேர்த்துருக்கேன். 50 கிராம் பூண்டு பற்கள், அதையும் 1 பாதியமாக தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் பூண்டு 1 பாதியமாக தட்டிட்டு சேர்க்கும் போது அந்த குழம்புல இருக்கும்போது நல்ல சுவையாக இருக்கும். கத்தி வச்சு கட் பண்ணாமல் நம்ம வீட்டில் இடிக்கிற கல் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் இடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பூண்டுலாம் பாதி அளவுக்கு வதங்கினதும் இதில் தக்காளி பழம் 2 பழம் தக்காளி, நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துக்குங்க. இப்போ தக்காளியும் வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு கல் சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ மேலே மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் போல் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச சுண்டைக்காய், அந்த கத்திரிக்காய், அந்த பார்த்திங்கன்னா அந்த மொச்சப்பருப்பு எல்லாமே இப்போ சேர்க்க போகிறேன். இப்போ மணத்தக்காளி வத்தல், கத்திரிக்காய், சுண்டைக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே மொச்சப்பருப்பு 50 கிராம் அளவுக்கு மொச்சப்பருப்பை 6 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். மொச்சப்பருப்புக்கு கொஞ்சமாக உப்பு போட்டே வேக வச்சுருக்கேங்க. இந்த குழம்புக்கு 50 கிராம் மொச்சப்பருப்பு போதுமான அளவில் இருக்குங்க. நீங்கள் குழம்பு கூடுதலாக செஞ்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மொச்சப்பருப்பு, கத்திரிக்காய் எல்லா பொருட்களும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். குழம்பு மிளகாத்தூள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் புளிக்கரைசல் சேர்க்குறேன். புளிக்கரைசல் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். 300 ml தண்ணீரில் நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன்.
புளி பார்த்திங்கன்னா பழைய புளியாகவே காரக்குழம்புக்கு எடுத்துக்கோங்க. புது புளி சேர்த்திங்கன்னா காரக்குழம்புக்கு அந்த அளவுக்கு சுவை கூடுதலாக கிடைக்காது. புளியினுடைய அளவு பார்த்திங்கன்னா 30 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். புளிக்கரைசல் சேர்த்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன். நான் மொச்சப்பருப்பு அப்புறம் வெங்காயம் தக்காளி வதக்கும் போதெல்லாம் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பை நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடலாம். இந்த கல்யாண காரக்குழம்புக்கு சுவை கூடுதலாக கொடுக்குறது இந்த பேஸ்ட்டு தாங்க. மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சீல் சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவிட்டு கூட சேர்த்துக்குங்க. இதில் 1 டீஸ்பூன் கசகசா 10 முந்திரியை நல்லா ஒரு 1/4 மணி நேரம் வெந்நீரில் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். ஊற வச்சு கசகசா முந்திரி தேங்காவை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது இருக்கட்டும். இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும் போது கசகசா முந்திரியும் நல்லா பேஸ்ட்டாக அரைப்படும். கண்டிப்பாக வெந்நீரில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா சுண்டிருச்சு. இப்போ இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. இப்போ தேங்காய் முந்திரி கசகசா அரைச்சா பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அடிகனமான பாத்திரத்தில் இந்த குழம்பை வைங்க. மண் சட்டி இருந்தால் வைங்க, இல்லை அடிகனமான பாத்திரம் சில்வர் பாத்திரத்தில் வைங்க. இந்த கசகசா முந்திரிலாம் சேர்க்கும் போது அடி பிடிக்கும். குழம்பு நம்ம கொஞ்சம் திக்காக வைக்கிறோம் பார்த்திங்கன்னா, அதனால் அடி பிடிக்கும். இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் அடுப்பை சிம்மில் விட்டுட்டு குழம்பை கொதிக்க வைங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா சுண்ட விட்டுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நிமிஷம் போல் நான் குழம்ப சுண்ட வச்சு எடுத்துருக்கேன். மேலே மூடியை ஓப்பன் பண்ணதும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இதுதாங்க அந்த கல்யாண காரக்குழம்புடைய பக்குவமே. இந்த மாதிரி இருக்கும். தக 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 தகன்னு நின்றுது பாருங்கள். பார்க்கும்போதே சுவைக்க தூண்டும். இந்த கல்யாண காரக்குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். நம்ம கல்யாணத்தில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி பக்குவத்தில் இருக்குது பாருங்கள். பார்க்கும்போது சுவை அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த முழுசாக கத்திரிக்காய் போட்டது, அந்த சுண்டக்காய் வத்தல், அந்த மொச்சப்பருப்பெல்லாம் பார்க்கும்போதே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே சுவைக்க தூண்டும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டாங்கன்னா எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த கல்யாண காரக்குழம்புக்கு முக்கியமான சீக்ரெட் பொருளே பார்த்திங்கன்னா இந்த கசகசா முந்திரி தேங்காய் இதை அரைச்சி போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதுதாங்க நல்லா சுவை கூடுதலாக கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வச்சு மறுநாள் சாப்பிட்டோன்னா இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். கண்டிப்பாக இதே முறையில் இதே அளவோட இந்த கல்யாண காரக்குழம்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.